அடுத்து நம்ம பார்க்க போகிறது transition அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இங்கே இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே புதுசாக ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு transition அப்படின்னு பேர் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி CSSல புதுசாக ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து transition.css அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபைலையே நான் என்ன பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம்னுடைய HTMLையே வந்து காப்பி பண்ணி இதுலையும் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ transition ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஃபைலையும் வந்து transition.css அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஸோ அடிஷ்னலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா transition ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத வந்து மாற்றிக்கிறேன் அனிமேஷனுக்கு பதிலாக. ஸோ அதில் ஒரு பேராகிராஃப் டேக் போட்டு அதில் ஒரு ஆங்கர் டேக் வந்து போட்டுக்கிறேன். அது வந்து பை நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கர் டெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த பை நவ் அப்படிங்கிறது வந்து ஒரு பட்டன் அப்படின்றத வந்து அஸ்யூம் பண்ணிக்கோங்க. எனக்கு இதில் இந்த H1 இதெல்லாம் வந்து தேவையில்லை அப்படிங்கிறதுனால இதெல்லாம் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். பேக்ரவுண்டும் பார்த்தோன்னா கலர் மட்டும் போதும், எனக்கு ஆக்சிஸ்லாம் வந்து தேவையில்லை. ரைட், இப்போ இது வந்து இன்னும் என்ன தான் இருக்குது, transform.index.html தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் பேக் ஸ்பேஸ் அழுத்துறேன். transition ஃபோல்டருக்கு போயிட்டு index.html சூஸ் பண்ணிக்கிறேன். ரைட், இப்போ எனக்கு பேசிக்காக வந்து ஒரு பேஜ் வந்து வந்துச்சு. ஸோ இந்த ஆங்கரை வந்து நான் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பட்டனாக வந்து மாற்றணும். ஸோ அதுக்காக வந்து ஸ்டைல் எழுதிக்கிறேன். ஆங்கரை வந்து டார்கெட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் முதல்ல வந்து நன்னுன்னு கொடுத்துக்கிறேன். அண்டர்லைன் எனக்கு வேணாம். ரைட், அடுத்தது கலர் வந்து ப்ளூ கலராக வேணாம், அதுவும் வந்து பிளாக்ல தான் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அதையும் கொடுத்துக்கிறேன். சேவ் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ரீலோட் ஆகிட்டு நான் பண்ண சேஞ்சஸ்லாம் வந்து தெரியுது. ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் வந்து லைட் கோரல் அப்படின்ற ஒரு கலர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பேடிங் வந்து 10 பிக்சல்ஸ் 0 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ரைட், இப்போ இந்த பட்டனை சென்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிளாக் லெவல் எலமெண்ட்டாக வந்து மாற்றுறேன். ஏன்னா இன்லைன் எலமெண்ட்ஸை என்ன பண்ண முடியாது, டெக்ஸ்ட் லைன் தான் சென்டர் பண்ண முடியுமே தவிர பிளாக்கை வந்து சென்டர் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து நான் வந்து டிஸ்பிளே பிளாக் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதை வந்து பிளாக் லெவல் எலமெண்ட்டாக மாறிடுச்சு. ஆனால் என்ன ஆகாது, சென்டர் வந்து ஆகாது. ஸோ இதனுடைய வித்தை வந்து நான் வந்து குறைச்சிக்கிறேன். ஃபுல் எலமெண்ட்டாக இல்லாமல் 150 பிக்சல்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறேன். அப்பயும் வந்து என்னவாக தான் இருக்கும், லெஃப்டில் தான் இருக்கும். சென்டர் பண்ணணும் அப்படின்னா மார்ஜின் 0 ஆட்டோன்னு கொடுக்கும்போது இந்த ஆட்டோ கீவேர்டு வந்து அந்தாண்டியும் இந்தாண்டியும் வந்து மிச்சம் இருக்கிற ஸ்பேஸை ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடும். ரைட், ஸோ அதுக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட் வந்து எனக்கு சென்டர் அலைன் ஆகணும் அப்படிங்கிறதுனால டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இது வந்து பேசிக்கான ஒரு ஸ்டைல். இதில் வந்து நம்ம புதுசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை, ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா இந்த பட்டனுடைய கலர் வந்து பேக்ரவுண்ட் கலர் என்னவா இருக்குது, லைட் கோரல் அப்படிங்கிற கலர் வந்து இருக்குது. இந்த கலர் வந்து எனக்கு அனிமேட் ஆகணும். என்னவா அனிமேட் ஆகணும் அப்படின்னா லைட் க்ரீனாக வந்து அனிமேட் ஆகணும். ஸோ அப்போது பேஜ் லோட் ஆகும்போதே இந்த அனிமேஷன் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு எந்த யூஸும் இல்லை. எப்போ நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறோமோ, அந்த பட்டனோட இன்ட்ராக்ட் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து என்ன நடக்கணும், அந்த அனிமேஷன் வந்து நடக்கணும். அப்போது ஒரு அனிமேஷன் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரம் ஸ்டேட் இருக்கும், ஒரு டு ஸ்டேட் இருக்கும். நார்மல் ஸ்டேட்டில் அது நார்மலான எலமெண்ட்டாக இருக்கும். எப்போ வந்து ஒரு ஈவெண்ட் அக்கர் ஆகுதோ, ஒரு மவுஸை மூவ் பண்ணுறதா இருக்கட்டும், அதை கிளிக் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி எப்போ வந்து ஒரு ஒர்க்கு வந்து நடக்குதோ அப்போ வந்து அனிமேட் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அதுதான் வந்து ஸ்டேட் டு ஸ்டேட். எதை வந்து முதல்ல நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இந்த அனிமேஷன் எவ்வளோ நேரம் நடக்கணும் அப்படிங்கிறத transition அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியில் கொடுக்குறோம். சே 1 செகண்ட் அப்படின்னு. எப்போ இந்த அனிமேஷன் நடக்கணும்,
ஹோவர் ஆகும்போது நடக்கணும். ஸோ ஆங்கர் வந்து ஹோவர் ஆகும்போது பேக்ரவுண்ட் கலர் வந்து எனக்கு என்னவா மாறணும், லைட் க்ரீனாக வந்து மாறணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் என்னுடைய மவுஸை கொண்டு போய் வச்சேன் அப்படின்னா ஒரு செகண்டில் என்ன ஆகும், லைட் கோரல் கலர் லைட் க்ரீன் கலராக வந்து மாறிடும். ஸோ அந்த அனிமேஷன் டியூரேஷனை வந்து சொல்கிறது தான் வந்து இந்த டிரான்சிஷன். அது மட்டும் இல்லை, அடிஷ்னலும் சொல்லும். ஸோ டிரான்சிஷன் ஆகும்போது எவ்வளோ நேரம் அந்த டிரான்சிஷன் எஃபெக்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து டிரான்சிஷன் 1 செகண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சப்போஸ் இப்போது இந்த மாதிரி டிரான்சிஷன் ஆகும்போது எனக்கு வந்து என்ன ஆகணும், பெருசும் ஆகணும் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ அப்போ பெருசாகணும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1.2% வந்து நம்ம அதை பெருசு பண்ணுறோன்னு வச்சுப்போம். இப்போது நான் ஹோவர் பண்ணும்போது என்ன ஆகுது, அது கலர் மாறுறது மட்டும் இல்லாமல் பெருசும் ஆகுது. சரி, இப்போது கலர் மாறுறதுக்கு சம் செகண்ட்ஸும் பெருசாகிறதுக்கு சம் செகண்ட்ஸும் வேணும் அப்படின்னா அதை எப்படி நம்ம மென்ஷன் பண்ணுறது அப்படின்னா, இந்த டிரான்சிஷனுடைய ஃபஸ்ட்டு வேல்யூவாக டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி, எந்த ப்ராப்பர்ட்டியை டிரான்சிஷன் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர் ப்ராப்பர்ட்டியை வந்து டிரான்சிஷன் பண்ணு, அதை 1 செகண்டில் வந்து பண்ணு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகுது, நம்ம வச்ச உடனே வந்து பெருசாகிடுது. அது வந்து கிராஜுவலாக பெருசாகலை, ஹோவர் ஆன உடனேவே வந்து பெருசாகிடுது. ஆனால் கலர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராஜுவலாக அந்த 1 செகண்ட் டியூரேஷனில் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறுது. அப்போது அனிமேஷன் அப்படிங்கிறது வந்து எனக்கு பேக்ரவுண்ட் கலருக்கு மட்டும் வந்து அப்ளை ஆகியிருக்கு. ரைட்டு. சப்போஸ் பெருசாகிறது வந்து எனக்கு 2 செகண்டில் ஆகணும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி வந்து 2 செகண்டில் வந்து அனிமேட் பண்ணு. நம்ம செகண்ட்ஸ் வேணும்னாலும் கொடுத்துக்கலாம், மில்லி செகண்ட்ஸ் வேணும்னாலும் கொடுத்துக்கலாம். நம்ம இப்போ டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறதுனால நிறைய டைம் எடுத்துக்கிடுச்சு அப்படின்னா தான் அது அனிமேட் ஆகுதா இல்லையாங்கிறது நமக்கு தெரியும். அப்படிங்கிறதுனால நம்ம செகண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ரியல் வேர்ல்டு வெப்சைட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி 500 மில்லி செகண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அனிமேஷன்ஸ் வந்து ஒரு சப்டிலாக இருக்கணும், மூஞ்சில் அடித்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை வைக்கிறோம், கலர் ஃபுல்லாக மாறிடுச்சு. அந்த ஸ்டில் வந்து என்ன ஆகுது, அது வந்து பெருசாகிட்டு தான் வந்து இருக்குது. ஸோ இன்னும் அதை பெருசு பண்ணணும் அப்படின்னா 5 செகண்ட்ஸ் கொடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கலர் மாறிடுது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து பெருசாகிட்டே இருக்குது. ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து 1 செகண்டில் மாறிடுது. பெருசாகிறது அப்படிங்கிறது வந்து 5 செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்குது. ரைட். இந்த அனிமேஷன் இதை வந்து நம்ம மாற்ற முடியுமா, கிராஜுவலாக ஆகுது, இதை வந்து நம்ம மாற்ற முடியுமா அப்படின்னா அதையும் வந்து நம்ம மாற்ற முடியும். ஸோ அதுக்கு வந்து 3வது வேல்யூ என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வேல்யூ அனிமேஷன் ப்ராப்பர்ட்டி, 2வது வேல்யூ அந்த டிரான்சிஷனோட டியூரேஷன். இது வந்து டிரான்சிஷன் அப்படிங்கிற ஷார்ட் ஹேண்டை யூஸ் பண்ணுறோம். பட் வந்து ஆக்சுவலாக வந்து என்ன அப்படின்னா இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு எழுதலாம், டிரான்சிஷன் டியூரேஷன் அப்படின்னு சொல்லி எழுதலாம். ரைட். ஸோ டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் என்ன ஆகணும், பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆகணும். 2வது என்ன ஆகணும், ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி வந்து ஆகணும். ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து டிரான்சிஷன் டியூரேஷன். ஸோ ஃபஸ்ட்டு 1 செகண்டில் ஆகணும், 2வது வந்து 5 செகண்ட்ஸில் வந்து ஆகணும். ஸோ இப்படி கொடுக்கும்போது நம்ம முன்னாடி என்ன பண்ணோமோ அதே வந்து வருது. ஸோ இந்த கிராஜுவலாக சேஞ்ச் ஆகிறதுக்கு பேர் வந்து ஈஸ் அப்படிங்கிற ஒரு அனிமேஷன் எஃபெக்ட். ஸோ இந்த டிரான்சிஷன் டைமிங் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத வந்து அதை வந்து சொல்லுவாங்க. ஸோ டிரான்சிஷன் டைமிங் ஃபங்க்ஷன். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு கியூபிக் பிரேசியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஈஸ் இன் ஈஸ் அவுட், ஈஸ் இன் ஈஸ் அவுட், ஈஸ் இன் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. லீனியர் அப்படின்னு சொல்லி ஒன்று
இருக்குது. அதாவது லீனியர் அப்படின்னா ஒரே மாதிரி அந்த அனிமேஷன் வந்து இருக்கும். ஈஸ் இன் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகும், முடியும் போது வேகமாக வந்து முடியும். ஈஸ் அவுட் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிறது நார்மலாக ஸ்டார்ட் ஆகும், முடியும் போது ஸ்லோவாக வந்து முடியும். இது மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம எம்டிஎன் சைட்டில் போயிட்டு ரெஃபரன்ஸ்க்கு வந்து நம்ம இந்த டைமிங் ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்னென்னா இருக்குது, ஈஸ் இன், ஈஸ் அவுட், ஈஸ் இன் அவுட், லீனியர், ஸ்டெப் ஸ்டார்ட், ஸ்டெப் எண்ட், இந்த மாதிரி வந்து நிறைய வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இது பண்ணலாம். சப்போஸ் நம்ம வந்து கஸ்டமாக வந்து மேட் பண்ணோம் அப்படின்னா இந்த கியூபிக் பேசர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். இந்த பேசர் ஃபங்க்ஷனை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தனியாக வந்து ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அதை கூட வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸின்னு பார்த்தோம் அப்படின்னா மெதுவாக ஸ்டார்ட் ஆகி வேகமாக போய் மெதுவாக முடியுது. லீனியர் அப்படிங்கிறது ஒரே மாதிரி வந்து அனிமேஷன் இருக்குது. ஈஸினுங்கிறது ஸ்டார்ட் ஆகிறது ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகி வேகமாகுது. ஈஸ் அவுட்டுங்கிறது ஸ்டார்ட் ஆகிறது நார்மலாக ஆகி முடியும் போது வந்து ஸ்லோ ஆகுது. ஈஸ் இன் அவுட்டுங்கிறது ஸ்டார்ட் ஆகிறதும் ஸ்லோ ஆகும், முடியறதும் ஸ்லோ ஆகும், நடுவில் மட்டும் அது வந்து ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வேணும் அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு கூட வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் ஆகிறது வேகமாக ஆகும், நடுவில் ஸ்லோவாக இருக்கும், முடியறது வேகமாக ஆகும். ஸோ இதனுடைய வேல்யூஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து கியூபிக் பேசியர் அப்படிங்கிறனுடைய ஃபங்க்ஷனுடைய வேல்யூஸ் வந்து 0,1,1,0.03ன்னு கொடுக்கணும். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், காப்பி பண்ணி கூட வந்து கொடுத்துக்கலாம். இங்கே மாற்றுறீங்க அப்படின்னா அங்கே வந்து மாறுறத நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம கியூபிக் பேஸர் பற்றிலாம் வந்து பெருசாக வந்து பார்க்க போகிறதில்ல. ஜஸ்ட் அந்த மாதிரி ஒரு கஸ்டம் அனிமேஷன்ஸ் வேணும், எஃபெக்ட் வேணும் அப்படின்னாலும் கூட நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் வந்து போதும். ஸோ ஈஸ் இன் அவுட். சப்போஸ் எனக்கு இந்த கலர் மாறின அப்புறம் பெருசாகணும் அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போம், அல்லது பெருசாக ஆனப்புறம் கலர் வந்து மாறணும் அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போம். அந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரியும் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், பெருசு பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது கலரை வந்து மாற்றலாம். ஸோ பெருசு பண்ணுறதுக்கு 1 செகண்டும் அல்லது பெருசு பண்ணுறதுக்கு 2 செகண்டும், கலர் மாறுறதுக்கு 3 செகண்டும் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போது என்ன நடக்கும் அப்படின்னா சேவ் பண்ணிவிட்டு கொடுத்தேன் அப்படின்னா ரெண்டும் அட் ஏ டைம் தான் வந்து நடக்கும். ஆனால் என்னன்னா கலர் மாறுறதுக்கு 3 செகண்ட் எடுத்துக்கும், ஆனால் பெருசாகிறதுக்கு 2 செகண்ட் எடுத்துக்கும். ஆனால் டோட்டல் வந்து 3 செகண்டில் வந்து முடிஞ்சிடும். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா முதல்ல பெருசாகிடணும், அதுக்கப்புறம் தான் கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கே வந்து ஸ்டார்ட் ஆகணும். அப்படின்னா அதுக்கு டிரான்சிஷன் டிலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த டிரான்சிஷன் டிலேயில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், எனக்கு 2 செகண்டுக்கு டிலே பண்ணு, அதாவது இந்த டிரான்சிஷன் வந்து நடக்கிற முடிக்கும், அது 2 செகண்ட் நடக்கும். ஸோ அந்த 2 செகண்ட் நடக்கிற முடிக்கும் எனக்கு டிலே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து அடுத்த டிரான்சிஷன் வந்து பண்ணு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 செகண்ட் டிலேக்கு அப்புறம் என்ன ஆகுது, எனக்கு வந்து நடக்குது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து 0 கமாண்ட் கொடுக்கும்போது எடுத்த உடனே வந்து பெருசாகிடுது. அதுக்கப்புறம் வந்து என்னாகும், எனக்கு கலர் வந்து மாறும். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஸோ டிரான்சிஷன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், அது 2 செகண்ட் பண்ணணும். ரெண்டாவது என்ன பண்ணணும், பேக்ரவுண்ட் கலர் வந்து பண்ணணும், அது வந்து 3 செகண்ட் பண்ணணும். அதனுடைய எஃபெக்ட் வந்து ஈஸ் இன் ஈஸ் அவுட்டாக வந்து இருக்கணும், அல்லது வந்து லீனியர்னு கொடுத்துக்கலாம், லீனியராக இருக்கணும். இது எத்தனை செகண்டுக்கு அப்புறம் நடக்கணும், 2 செகண்டுக்கு அப்புறம் நடக்கணும். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கும்போது முதல்ல பெருசாகிடுது, அதுக்கப்புறம் கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 2 செகண்டில் பெருசாகுது, அடுத்த 3 செகண்டுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி மல்டிபிள் டிரான்சிஷன்ஸையும் வந்து நம்ம என்ன பண்ணலாம், டிரான்சிஷன் ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிரான்சிஷன் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி,
அதுக்கு என்னென்ன தனித்தனி ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா என்ன ப்ராப்பர்ட்டியை டிரான்சிஷன் பண்ணணும் அப்படிங்கிறத டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டிங்கிற ப்ராப்பர்ட்டி நேம் யூஸ் பண்ணலாம். எவ்வளோ நேரம் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு டிரான்சிஷன் டியூரேஷன் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எதை ஈஸி ஆகணுமா லீனியர் ஆகணுமா இல்லை வந்து கஸ்டம் அனிமேஷன் ஆகணுமா அப்படிங்கிறத டைமிங் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். எவ்வளோ நேரம் கழித்து அந்த டிரான்சிஷன் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத வந்து டிரான்சிஷன் டிலே அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நம்ம சொல்லிக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து டிரான்சிஷன் அப்படிங்கிற ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டிலேயே வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுறது என்ன ப்ராப்பர்ட்டி டிரான்சிஷன் பண்ணணும் அப்படிங்கிறத, ரெண்டாவது மென்ஷன் பண்ணுறது டிரான்சிஷன் டியூரேஷனை, மூணாவது மென்ஷன் பண்ணுறது டிரான்சிஷன் டைமிங் ஃபங்க்ஷனை, நாலாவது மென்ஷன் பண்ணுறது டிரான்சிஷன் டிலேவை.